வணக்கம் தோழர்களே. இப்போ விஜய் வந்து மீட்டிங் போட்டார். 4-5 மீட்டிங், நிறைய மீட்டிங் போட்டார். போட்டாலும் கூட நம்ம மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது இன்னைக்கு நல்லா பேசுவாரு, நாளைக்கு நல்லா பேசுவாரு, நாளைக்கு கருத்துக்களை பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் ஒரு நாளும் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லவே மாட்டேங்கிறாரு. வர்றாரு, 2-3 சினிமாவில் பேசினது மாதிரி பஞ்சு டைலாக்குகளை பேசுறாரு. நானா பயந்து போறதா, அடிமையா, இப்படி சொல்லி கேள்விகளை கேட்கிறாரு. அவருடைய ரசிகர்களுக்கோ, ரசிகர்களா இருக்கிற தொண்டர்களுக்கோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாருன்னு பார்த்தாக்க சொல்லவே மாட்டேங்கிறாரு. இவரு தலைவர், ஒரு கட்சியுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். இவங்க சொல்றாங்க ஒப்பற்ற தலைவர், வெற்றி தலைவர் அப்படின்லாம் சொல்றாங்க. வெற்றி தலைவர், ஒப்பற்ற தலைவருங்கிறதெல்லாம் ஜெயிச்ச பின்னால மக்களா கொடுக்க வேண்டிய பட்டங்களே அல்லாது நீங்களே உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற பட்டங்கள் கிடையாது தோழர்களே. முதல்ல ஒரு ஸ்டேஜ்ல எப்படி பேசணும், ரசிகர்களை எப்படி பண்படுத்தணும், ரசிகர்களை எப்படி வழி நடத்தணும், இதுங்கிறது எல்லாத்தையும் முதல் விஜய் படிச்சுக்கணும். நமக்கு முன்னால அரசியல் பண்ணாங்க இல்லையா, அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க எல்லாம் என்ன மாதிரி அரசியல் பேசினாங்க, அந்த முன்னோர்கள், அந்த பெரியவர்கள் எல்லாம் பார்த்து இவங்க எப்படி பேசுறாங்க, ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுக்கோப்பா நடத்துறாங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் விஜய் தெரிஞ்சுக்கணும். ஒன்னாவது, இத்தனை மீட்டிங் அவர் பேசிட்டார். ஒரு மீட்டிங்ல கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினாதான் சரித்திரம் கிடையாது. வர்றாரு, 4 பஞ்சு டைலாக் பேசுறாரு, போயிடுறாரு. இதுல எப்படி அந்த பசங்களும் வந்துட்டு விசில் அடிக்கிறாங்க, கூச்சல் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, போடுறாங்க. இந்த பசங்கள் தான் இவரு பண்படுத்த வேண்டிய பசங்க. விஜய் சாருக்கு வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னாக்க, அவரு இந்த மாதிரி யூத்தை முதல்ல பண்படுத்தணும். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய வருங்கால இந்தியாவின் தூண்கள், தமிழகத்தின் தூண்கள். இன்றைய இளைய சமுதாயம் அப்படியே கெட்டு நாசமா போயிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த மாதிரி இளம் தலைவர் தான் நேர்வழிப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும். அதனுடைய முதல் முக்கியமான பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. அதை விஜய் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பண்படுத்துற மாதிரி 4 விஷயங்களை பேசணும். இவரும் அவங்க கூட சேர்ந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த கூட்டத்தை பண்படுத்துறதுக்கு வேற ஆள் இல்லாம, எல்லாருமே புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், இடைஞ்சல்கள் வரும். அது எல்லாம் சமாளிச்சு தான் அந்த இயக்கத்தை நம்ம நடத்தி கொண்டு போகணும். ஆரம்பத்துல எம்ஜிஆருக்கு இல்லாததா, இல்ல சீமான் எடுத்துக்கோங்க. சீமான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல கருத்தா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரு பாருங்க, ஜெயிக்க முடியல இல்ல. சோ விஜய்க்கு பின்னால மிகப்பெரிய ஒரு இளைஞர் சக்தி திரண்டு நிக்குது. அந்த இளைஞர் சக்திய பண்படுத்தினா மட்டும்தான், நல்ல அரசியல் படுத்தினா மட்டும்தான் இளைஞர்களை அவர் ஓட்டா மாற்ற முடியும். ஓட்டா மாத்தினா தான் அவர் குறிப்பிட்ட கணிசமான தொகுதியிலாவது ஜெயிக்க முடியும். அதுக்கு இவர் தெளிவா பேசணும், தெளிவா பேசணும். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் பேசினாக்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரசிகர்களா இருக்கிற தொண்டர்கள் தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு சரி தலைவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவாவது அவனுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க. அப்படி இல்லாத போனா இந்த கூட்டம் விசிலடிச்சா குஞ்சுகள் இருந்தா பேர் எடுத்துக்கிட்டு இருக்கும், தற்குறிங்கிற பேர் தான் வந்துட்டே இருக்கும். தெளிந்த அரசியல்வாதியா இருக்கிற செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, தூங்கும்போது பெரியவங்க காது கிட்ட போய் விசில் அடிக்காதீங்க அப்படின்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அந்த பசங்களை நம்ம தெளிவுபடுத்தணும், தெளிவுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இந்த 77வது குடியரசு தினத்தன்னைக்கு விஜய்க்கு வைக்கிற வேண்டுகோள், முதல்ல நீங்க தெளிவா ஒரு பேசுங்க. என்ன பேச போறோங்கிற ஒரு தெளிவோட போங்க. இவ்வளவு நேரம் பேச போறோங்கிற ஒரு தெளிவோட போங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க மனப்பாடமா பேச முடியலன்னாலும் பரவாயில்ல, எழுதி எடுத்துட்டு போய் அதை வாசிக்கவாது செய்யுங்க. அப்போ உங்களை ஃபாலோ பண்ற நண்பர்கள், உங்களை ஃபாலோ பண்ற தொண்டர்கள், உங்களை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது அன்பான ரெக்வஸ்டா நான் விஜய்க்கு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.